தலைப்பு செய்திகள். செம்மணியில் 4 குழந்தைகளின் எண்புக்கூடுகள் மீட்பு. ஆஸ்திரேலியாவில் விசா கட்டுப்பாடுகள் தீவிரம். இலங்கை மாணவர்கள் பலருக்கும் சிக்கல். ரத்துகல ஆதிவாசி தலைவர் சுதா வன்னில அத்தோ காலமானார். தையிட்டி விகாரை பகுதியை பார்வையிட்ட யாழ் ஆயர். திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைத்தாலும் அது சாத்தியமே, தமிழக ஆளுநர். விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்றைய தினம் குழந்தைகளின் எண்புக்கூடுகளுடன் 4 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 10ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதன்போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த எண்புக்கூடுகளில் 2 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் 4 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 259 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 254 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை புதைக்குழிக்குள்ளிருந்து கடந்த சில தினங்களில் மீட்கப்பட்ட முக்குத்தி போன்றதான ஆபரணங்கள், நாணய குற்றிகள் உள்ளிட்ட பிற பொருட்களான 14 பொருட்கள் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஓரிரு நாட்களாக புதைக்குழிக்குள் இருந்து குழந்தைகளின் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு வருவதுடன் அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடு ஒன்றின் மண்டையோட்டு பகுதி மாத்திரமே வெளி தெரியும் வகையில் உள்ள நிலையில் ஏனைய பாகங்கள் மயானத்தின் தகன மேடை கட்டுமானத்திற்குள் காணப்படுவதால் அதனை இலக்கமிடப்படவில்லை எனவும், முழுமையான எண்புக்கூட்டு தொகுதியை இலக்கமிட்டு வருவதனால் தகன மேடை உடைக்கப்பட்டு முழுமையான எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்ட பின்னரே அதற்கு இலக்கமிடப்படும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகத்தின் நுழைவாயில் வளைவானது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நிலையில் எழுத்துப்பிழை தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் கடும் விசனம் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்ட சொல்லின் எழுத்துப்பிழை காணப்பட்டதை அடுத்து அந்த விடயமானது சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக மாறியது. அதனைத் தொடர்ந்து அந்த எழுத்துப்பிழையானது திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச மாணவர்களுக்கான விசா அனுமதியை ஆஸ்திரேலியா பாரிய அளவில் கட்டுப்படுத்தி வரும் நிலையில் அதிகமான இலங்கை மாணவர்களின் விசாக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சர்வதேச மாணவர்களுக்கான விசாக்களை நிராகரிப்பதில் ஆஸ்திரேலியா சாதனை அளவை எட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பல்கலைக்கழக மாணவர் விசா நிராகரிப்பு வீதம் 32.5% உயர்ந்துள்ளது. இது கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத மிக உயர்ந்த அளவாகும். இதனால் இலங்கை, இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளை சேர்ந்த மாணவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையிலிருந்து விண்ணப்பித்த மாணவர்களில் 38% விசாக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக த நோட்டீசர் அறிக்கை தெரிவிக்கின்றது. கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் 34,000 விசாக்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. இது 2013ஆம் ஆண்டிற்கு பின்னர் பதிவான மிக குறைந்த எண்ணிக்கையாகும். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் விசா சிக்கல்கள் நிலவும் நிலையில் இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்களுக்கான அனுமதி நடைமுறைகள் குறித்து பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் மே மாதம் 19ஆம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். பல்கலைக்கழக அனுமதி கையேட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் விற்பனை நிலையங்களில் அல்லது இணையதளத்தில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இம்முறை 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதிக்குள் மாணவர் பதிவு பட்டியல்கள் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். 2025-2026 கல்வி ஆண்டிற்கான கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்ட பின்னர் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தமது ஆரம்ப திகதிகளை தீர்மானிக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
முனராகல மாவட்டத்தின் மடுல்ல பிரிவுக்குட்பட்ட ரத்துகல ஆதிவாசி கிராமத்தின் தலைவரான தானிகல மகா பண்டாலலோக்க சுதா வன்னில அத்தோ காலமானார். அவர் தனது 62வது வயதில் காலமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுவாச பாதிப்பு காரணமாக வெளிசரை மார்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விகாரை பகுதியை யாழ் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாச மாண்டகை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். தையிட்டியில் பொதுமக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து இந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நிலத்தின் உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த விகாரையை அகற்றி தங்களது காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும் என்பது இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. நிலத்தை விடுவிப்பதற்கான முதற்கட்டமாக காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க மாவட்ட நிர்வாகம் பலமுறை முயற்சி செய்தது. எனினும் அதிகாரிகளின் செயல்பாடுகளின் நம்பிக்கை இல்லை என தெரிவித்து நில உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்தும் பதற்றமான சூழலே காணப்படுகின்றது. இவ்வாறானதொரு இழுபறி நிலைக்கு மத்தியில் தையிட்டி பகுதிக்கு விஜயம் செய்த யாழ் ஆயர் விகாரை அமைந்துள்ள பகுதி மற்றும் மக்களின் காணிகளை நேரில் பார்வையிட்டார். மக்களின் நீண்டகால போராட்டம் மற்றும் தற்போதைய கள நிலவரங்கள் குறித்து இதன்போது அவர் கேட்டறிந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக ஆளுநர் மாளிகைக்கு வெளியே தமிழக முதலமைச்சராக விஜய்க்கு உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர்கள் பதாதைகளை ஏந்தி போராட்டம் நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மை இருக்கின்றது என நிரூபித்தால் மட்டுமே முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஆளுநரின் இந்த முடிவுக்கு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர்கள் தமிழக ஆளுநர் மாளிகைக்கு வெளியே போராட்டம் நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளில் இறங்கியுள்ளது. அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 12 இடங்கள் தேவைப்படுகின்றன. இந்நிலையில் கூட்டணியை நிரூபித்தாலோ ஆட்சி அமைக்க அழைப்பதாக ஆளுநர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆளுநரின் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் உச்ச நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக கூட்டணியிலிருந்து தாவிய காங்கிரஸ் வைத்திருக்கும் 5 இடங்களை சேர்த்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திடம் 113 இடங்கள் உள்ளன. ஆட்சி அமைக்க பெரும்பான்மையான 118 இடங்களுக்காக திமுக கூட்டணியில் மீதமுள்ள விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவு கோரி வருகின்றனர். அவர்கள் பிடிகொடுக்காமல் போவதால் இழுபறி நீடிக்கின்றது. 118 எம்எல்ஏக்களின் பெயர்களை கொடுத்தால் தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என தமிழக பொறுப்பு ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2வது முறையாக விஜய் சென்று சந்தித்த போதும் ஆளுநர் பெரும்பான்மையை கொண்டு வரவே வலியுறுத்தி வழி அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் ஆங்கில ஊடகத்திற்கு ஆளுநர் அளித்த பேட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளதாவது: மெஜாரிட்டி இல்லாதது விஜய்க்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்குமான பிரச்சனை. 118 இடங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது. மைனாரிட்டி அரசு ஆட்சி அமைத்து குதிரை பேரம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது. 118 எம்எல்ஏக்களை கண்முன் நிறுத்துங்கள் என்று நான் கூறவில்லை. விஜய் பதவியேற்பதை நான் தடுப்பதாக எப்படி சொல்ல முடியும்? விஜய் மெஜாரிட்டி எண்ணுடன் வந்தால் ஆட்சி அமைக்க அழைக்க தயார். அடுத்த 3 நாட்களுக்கு இப்படியே நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க கோரவும் அரசியல் அமைப்புப்படி சாத்தியமே என்று கேள்வியொன்றிற்கு அவர் பதிலளித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1902 கரீபியன் மார்டிக் தீவில் பெலே எரிமலை வெடித்ததில் 30,000 பேர் உயிரிழந்தனர்.
1933 மகாத்மா காந்தி தலித் மக்களின் நலனுக்காக 21 நாட்கள் உண்ணா நோன்பை ஆரம்பித்தார். 1980 பெரியம்மை நோய் ஒழிக்கப்பட்டு விட்டதாக உலக சுகாதார அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 1998 இலங்கையின் தெற்கே திக்குவலையில் சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே கலவரம் மூண்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.